ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் கொலையில் போலீசார் பிரியாணி கடையில் வேலை பார்த்த சில வாலிபர்களை கைது செய்துள்ளனர். கொலை மிரட்டல் விடுத்த நண்பனை கொன்று போட்ட புல்லிங்கோ பாய்ஸின் பின்னணி என்ன? சுத்துவோம் நைட்ல ஸ்டீல் பொருள் கைத்துலன்னு புல்லிங்கோ ஸ்டைல்ல ஃபேர் பாடியில ரீல்ஸ் செய்யும் இந்த 3 கனவான்களும் ஒரு கொலை குற்றவாளிகள். பக்காவ் ராபரி 397 என வழிப்பறி செக்ஷனை இன்ஸ்டா ரீலில் ஸ்டாம்ப் அடித்து கெத்து காட்டிய இந்த 3 பேரும் தற்போது பக்கா மர்டர் செக்ஷன் 302வில் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இவர்கள் சேர்ந்து ஆடிய வெறியாட்டத்தின் சாட்சிதான் ஏரிக்கரையில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் இந்த வாலிபரின் சடலம். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் நவீனுடன் களத்தில் இறங்கினோம். சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரியில் SS பிரியாணி என்ற பெயரில் கடை நடத்தி வருபவர் முத்துவீரா. இவரது கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ், விக்கி என்கிற பெண்டு விக்கி, மாரியப்பன், கோபி, சந்தோஷ் ஆகியோர் வேலை பார்த்து வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் 25 வயதை தாண்டாத இளைஞர் பட்டாளம். இதில் 23 வயதான ஆகாஷ் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஏரியில் உடல் முழுவதும் வெட்டு காயங்களோடு முகம் சிதைந்து சடலமாக கிடந்திருக்கிறார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் சிங்கப்பெருமாள் கோயில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடந்திருப்பது தெள்ள தெளிவான கொலை என்று போலீசாருக்கு சான்றளித்தனர் ஆகாஷின் முகத்திலிருந்த வெட்டுக்கள். உடனே இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது அனுமந்தபுரம் காப்பு காட்டில் கொலை செய்த நபர்கள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் காப்பு காட்டில் மறைந்திருந்த 4 நபர்களை தட்டி தூக்கி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அவர்கள் வேறு யாருமல்ல, ஆகாஷுடன் இத்தனை நாட்களாக ஒண்ணுமண்ணாக பழகிய நண்பர்கள்தான். கொலை மிரட்டல் விடுத்ததால் நண்பனை முந்திக் கொண்டு முடித்திருக்கிறார்கள். ஆம், கடந்த 23ஆம் தேதி அன்று ஆகாஷுக்கும் பிரியாணி கடை நடத்திய முத்து வீராவிற்கும் சண்டை ஏற்பட்டு உள்ளது. ஒரு கட்டத்தில் சண்டை முற்றி அடிதடியில் முடிந்துள்ளது. இதில் ஆகாஷை முத்து வீரா தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 நாட்களுக்கு பிறகு நண்பர்களுக்கு முன்பாக தன்னை தாக்கிய முத்து வீராவை கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் ஆகாஷ். இதனால் சம்பவத்தன்று இரவு 2 மணி அளவில் நட்புக்குள் சண்டை எதுக்கு, வாடா பேசி தீர்த்துக்கலாம்னு முத்து வீரா ஆகாஷின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பின் மது குடிக்கலாம் என வீட்டிலிருந்த ஆகாஷை நேரில் சென்று அழைத்து வந்திருக்கிறார் முத்து வீரா. அப்போது நடந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இதில் கடுப்பான முத்து வீராவின் சக நண்பர்களான 4 பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆகாஷை சரமாரியாக வெட்டி சரித்துள்ளனர். அதில் ரத்தம் தெறித்து ஆகாஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இதையடுத்து கொலையை மறைக்க யாருக்கும் தெரியாமல் சடலத்தை ஏரியில் புதைத்து விடலாம் என திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி சடலத்தை ஏரிக்கு தூக்கி சென்று குழி தோண்டி இருக்கிறார்கள். அப்போது ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் பயந்து போன கொலை கூட்டம் சடலத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து முத்துவீரா, விக்கி என்கிற பெண்டு விக்கி, மாரியப்பன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மற்ற 2வரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான உண்மை காரணம் என்ன, கஞ்சா விற்பனையில் தகராறா அல்லது தொழில் போட்டியா என்பது தெரியவரும்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.